இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். வணக்கம். மணித்தக்காளி பழத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நம்முடைய வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் குணமாக மணித்தக்காளி கீரை மற்றும் வற்றலை பெரியவர்கள் சாப்பிட சொல்வார்கள். மணித்தக்காளியானது உணவாகவும் மருந்து பொருளாகவும் பயன்படுகிறது. இது பார்ப்பதற்கு தக்காளியை ஒத்த அளவில் மணி போன்று சிறியதாக இருப்பதால் மணித்தக்காளி என்று அழைக்கப்படுகின்றது. இதனை மணத்தக்காளி என்றும் அழைப்பார்கள். மணித்தக்காளியில் வைட்டமின் சி, B2, B3, A போன்றவை காணப்படுகின்றன. இதில் பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், மாங்கனீஸ், துத்தநாகம் போன்ற தாது உப்புகள் உள்ளன. மேலும் இதில் புரதச்சத்து, நீர்ச்சத்து, நார்ச்சத்து, போலேட்டுகள் ஆகியவையும் உள்ளன. மஞ்சள் காமாலையை தடுக்க மணித்தக்காளி சிறந்த தேர்வாகும். இதனை உண்ணும் பொழுது அது கல்லீரல் தசையை உறுதிப்படுத்தி மஞ்சள் காமாலை உண்டாவதை தடுக்கிறது. மணித்தக்காளியானது நோய் எதிர்ப்பு பண்பினை கொண்டுள்ளது. இதனால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிக்கிறது. மேலும் இது மண்ணீரலின் தசைகளை வலுப்படுத்தி மண்ணீரலை பலப்படுத்துகின்றது. மண்ணீரலில் நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கின்றது. மணித்தக்காளியின் பழம் மற்றும் இலைகளை உண்ணும் பொழுது அதில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியின் காரணமாக குடல் மற்றும் வாயில் உண்டாகும் புண்களை ஆற செய்கிறது. மணித்தக்காளியில் உள்ள நார்ச்சத்தானது மலமிளக்கியாக செயல்பட்டு மலச்சிக்கலை நீக்குகிறது. இயற்கை மலமிளக்கியாக செயல்படுவதால் மலச்சிக்கல் உள்ளவர்கள் இதனை அடிக்கடி நமது உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். மணித்தக்காளியின் இலை மற்றும் பழச்சாறானது சிறுநீரகங்களை நன்கு செயல்பட செய்கிறது. சிறுநீரகத்திலிருந்து சிறுநீரை வடிகட்டி சிறுநீரகத்தின் செயல்பாட்டினை இது ஊக்குவிக்கிறது. மணித்தக்காளி பழத்தினை காய வைத்து பொடியாக்கி பாலில் கலந்து இரவில் பருகி வர உடல் வலி நீங்கி ஆழ்ந்த தூக்கத்தினை பெறலாம். சத்துக்கள் நிறைந்த மணித்தக்காளியினை உணவில் அடிக்கடி உண்டு நலமோடு வாழ்வோம். மீண்டும் ஒரு சிறப்பான பயனுள்ள வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.